கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு அநேக நேரங்களிலே எழுகிற ஒரு கேள்விதான், நான் பிரயாணிக்கின்ற இந்த பாதை சரியான பாதை தானா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற காரியம், நான் பிரயாணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாதை இது சரியான பாதை தானா? சில நேரம் நாம் திருமணம் முடித்திருப்போம், 5 வருடம் 10 வருடம் ஆகியிருக்கும், குழந்தைகளை பெற்றிருப்போம். ஆனால் இப்பொழுது குடும்பத்திலே வருகிற சில சலசலப்புகளின் நிமித்தம், பிரச்சனைகளின் நிமித்தம் நாம் யோசிப்பதுண்டு, சரியான நபரை தான் நான் திருமணம் செய்திருக்கேன். சில நேரம் வியாபாரங்களை செய்து கொண்டிருப்போம், வியாபாரங்களிலே வருகிற சில ஏற்ற தாழ்வுகளின் நிமித்தம் நாம் நினைப்பதுண்டு, நாம் சரியான வியாபாரத்தை தான் செய்கிறோமா, சரியான இடத்தில் தான் இருக்கிறோமா என்று பல கேள்விகள் எங்கள் இருதயங்களிலே எழுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பதாக நான் காரில் பிரயாணித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிக்னல் லைட்லே என்னுடைய காரை நிறுத்த வேண்டி வந்தது. நான் நிறுத்தி அப்படியே அந்த மேப்பை நோக்கி நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த மேப்பை பார்த்துட்டு அப்படியே சுற்றி நான் பார்க்கும் பொழுது, நான் ஏதோ தவறான ஒரு ட்ராக்ல இருக்கிறது போல ஒரு காரியம் எனக்கு தோன்றினது. நான் சுற்றி பார்த்தேன், அடுத்த லைனுக்கு என்னால் மூவ் பண்ண முடியாது. அப்பொழுது நான் நினைத்தேன், சரி நான் அப்படியே சற்று தூரம் முன்னாலே போய் திரும்ப ஒரு யூ டர்ன் போட்டு வந்து அந்த ட்ராக்ல போவோம்னு சொல்லி, அதன் என்பதாக வாகனங்கள் நகர ஆரம்பித்தது. நானும் முன்னோக்கி சென்றேன். செல்லும் பொழுது நான் அறிந்து கொண்டேன், இல்லை, நான் இருந்த ட்ராக் சரியான ட்ராக் தான். நான் மற்ற ட்ராக்குக்கு போயிருந்தா நான் தவறான ட்ராக்குக்கு போயிருப்பேன். ஆகவே நான் போன ட்ராக் சரி, அதை அப்படியே தொடர்ந்து நான் போகும் பொழுது அந்த கூகுள் மேப் எனக்கு சரியான பாதையை காட்டி என்னை நடத்தி சென்றதை நான் அவதானித்தேன். இதே போலதான் நம் வாழ்க்கையிலே கூட சில நேரங்களிலே நாம் பிரயாணித்து கொண்டிருப்போம். ஆனால் அங்கும் இங்கும் பார்த்து யோசிக்கும் பொழுது நாம் சில நேரங்களிலே கலங்கி விடுகிறோம். நாம் நினைக்கிறோம், பதட்டம் அடைகிறோம், எமக்குள்ள ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறோம். ஏனென்றால் நாம் நினைக்கிறோம், நாம் போகிற பிரயாணம் சரிதானா, நாம் போகிற பாதை சரிதானா என்று சொல்லி. ஆண்டவர் நமக்கு காண்பித்த பாதையிலே நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் சொன்ன பாதையிலே நாம் போகிறோம் என்றால், அதை சுற்றி என்ன காரியங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நமக்கு தெரியும், நமக்கு வழிகாட்டியாக இயேசு இருக்கிறார். எத்தனை காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே எதுவும் எங்களை சேதப்படுத்தாது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும். சங்கீதம் 25 4வது வசனத்திலே தாவீது ராஜா இப்படி சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும். நான் நிச்சயமாய் நம்புகிறேன், தாவீது ஒரு ராஜாவாக இருக்கிறபடியினால் அவருக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லியிருப்பார்கள். இலவசமாக ஆலோசனை சொல்வது என்பது நாம் அறிந்த காரியமே. ஸோ அநேக ஆலோசனைகளை சொல்லும் பொழுது சில நேரங்களிலே நாமே குழம்பி விடுகிறோம், எதை நாம் செய்வது இப்படி என்று சொல்லி. ஆகவே இவங்க இதை செய்யுங்கன்னு வாங்க, அவங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாவற்றையும் கேட்டு ஒரு குழப்ப நிலையை நாம் அடைவது உண்டு. நம்ம எதை செய்யறதுன்னே நமக்கு தெரியாம சம்டைம்ஸ். ஆனால் தாவீது இந்த இடத்துல ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு உம்முடைய வழிகளை தெரியும், எனக்கு அவங்க இவங்க சொல்ற வழி அல்ல, அவங்க இவங்க எனக்கு காண்பிக்கிற வழி அல்ல, அவங்க இவங்க எனக்கு செய்ய சொல்லுகிற காரியம் அல்ல, நீர் எனக்கு உம்முடைய வழிகளை காண்பியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி தாவீது சொல்றார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும், சத்தியத்திலே என்னை நடத்தும், அதாவது உம்முடைய உண்மையிலே என்னை நடத்துவீராக. ஏனென்றால் பிரியமானவர்களே, இன்றைக்கு பிசாசானவன் அவன் பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். அவன் அநேக பொய்யான காரியங்களை மெய்யான காரியம் போல எங்களுக்கு காண்பிக்கிறான். அநேக காரியங்கள் காண்பித்து, இதை செய்யும்படியா, இந்த வழியில போங்க, இது உங்களுக்கு நன்றா இருக்கும், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அநேக காரியங்களை அவன் எங்களுக்கு காண்பிக்கிறபடியா நாம் அநேக நேரங்களிலே குழப்ப நிலையை அடைகிறோம். என்றா அதுவும் பார்க்க சரி மாதிரி இருக்கு, இதுவும் பார்க்க சரி மாதிரி இருக்கு, எதை செய்வதுன்னு தெரியாமல். ஆனால் தாவீது சொல்லும் பொழுது, உம்முடைய சத்தியத்திலே உம்முடைய உண்மை எனக்கு காண்பி, எது எனக்கு சரி, நான் எந்த வழியில போக வேண்டும் என்பதை எனக்கு காண்பின்னு சொல்லி தாவீது ராஜா அழகாக சொல்கிறார். நாங்கள் யாரும் அறிந்த சம்பவம் தான் இயேசு அந்த கடலின் மேலே நடந்து வந்த அந்த சம்பவம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆகவே இயேசு கடலின் மேலே நடந்து வரும் பொழுது பேதுரு இயேசுவை பார்க்கிறார். நீர் ஒரு வார்த்தை சொன்னால், நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே, அப்ப நானும் ஜலத்திலே நடந்து வருகிறேன் என்று சொல்றார். ஆகவே இதை கேட்ட இயேசு அதற்கு அவர் வா என்றார்.
29ஆம் வசனம் சொல்கிறது, 14ஆம் அதிகாரம் மத்தேயுவிலே, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். இப்ப பேதுரு ஜலத்தின் மேல் நடக்கிறார். இறங்கின உடனே அவர் தாழவில்லை, அவர் நடந்தார். சில ஸ்டெப்ஸ் அவர் நடந்து போனார். அவர் நடந்து போகிற நேரமும் இயேசு வந்த அந்த நேரம் எல்லாம் அந்த படகை சுற்றி புயல் காற்று வீசிக்கொண்டு தான் இருந்தது. ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்தது. ஆனால் இந்த கொந்தளிப்பின் மத்தியிலும் அவருடைய கண்கள் இயேசுவின் மேல் இருந்தது. அவரால் சில ஸ்டெப்ஸ் நடக்க முடியுமா இருந்தது. ஆனால் சில ஸ்டெப்ஸ் நடக்கும் பொழுது அவர் அந்த கொந்தளிப்பை பார்த்து காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு பயந்து போனார். உடனே அவர் அங்கும் இங்கும் பார்த்தார். கண்கள் இயேசுவின் மேலிருந்து எடுக்கப்பட்டு அந்த புயல் காற்றின் மேலே, அந்த காற்றின் மேலே அவருடைய கண்கள் போன உடனே அவர் அப்படியே அமர்ந்து போக போனார். ஆனால் இயேசுவோ அவரை பார்த்து அவருடைய கையை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி கேட்கிறார். இதுல ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இயேசு தானே நடந்து வர சொன்னார். அப்ப இயேசு நடந்து வர சொன்னனால தானே பேதுரு இறங்கி தண்ணில நடந்தாரு. அப்ப ஏன் பேதுரு மூழ்க போனார் இப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இதே கேள்விதான் எங்க லைஃப்லையும். ஆண்டவர் சொன்னதைத்தானே நான் செய்தேன், ஆனா ஏன் என் லைஃப்ல இப்படி நடக்குது? ஆண்டவர் சொல்லித்தானே நான் இந்த நபரை திருமணம் செய்தேன், ஆனா ஏன் என் குடும்ப வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு? ஆண்டவர் சொல்லித்தானே இந்த வியாபாரத்தை தொடங்கினேன், ஆனால் ஏன் இந்த வியாபாரத்துல இப்படி ஒரு சரிவை காண்கிறேன்? இப்படி சொல்லி நம்ம அநேக நேரங்களில் குழம்புகிறோம். ஆண்டவர் சொன்னதைத்தானே செய்தேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த நிலை என்று சொல்லி. கேள்வி என்னன்னா, ஆண்டவர் சொன்னதை நாங்கள் செய்தோம், ஆண்டவர் சொன்னபடி நடந்தோம், ஆண்டவர் சொன்னபடி தான் முன்னோக்கி வந்தோம். ஆனா தொடர்ந்தும் நம்முடைய கண்கள் ஆண்டவர் மேல் இருக்கிறதா? ஆண்டவர் மேல நம் கண்கள் இருக்கிறதா? பேதுருவுக்கு சில ஸ்டெப்ஸ் போக முடியுமா இருந்துச்சுன்னா கண்கள் இயேசுவின் மேல் இருந்தது. ஆனா சில ஸ்டெப்ஸ் போகும் பொழுது அவருடைய கண்களை அந்த சுற்றி வீசிக்கொண்டிருந்த புயல் காற்றின் மேலே, அந்த காற்றை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அமிழ்ந்து போனார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார், ஆண்டவர் சொல்லி தான் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லித்தான் இந்த பாதையில நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் சொல்லி அந்த வழியில நீங்க வருகிறீங்கன்னு சொன்னா மிகுதியான அனைத்தையும் அவர் பார்த்து கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இறுக பற்றி கொள்ளுங்க. உங்கள் கண்கள் அங்கேயும் இங்கேயும் பார்த்து இன்றைக்கு கலங்கி போயிருக்குன்னு சொன்ன ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு நேராக உங்கள் கண்களை ஏறிடுங்கள். ஏனென்று சொன்னார், அழகாக வார்த்தையிலே பார்க்கிறோம், இப்படியாய் சொல்லப்படுகிறது, அவர் மேல் நம் கண்களை நாங்கள் வைக்கும் பொழுது அவர் எல்லா வலைகளுக்கும் விலக்கி எங்களை காக்கிறவராயிருக்கிறார். தொடர்ந்து சங்கீதம் 25:15 நாங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி நான் என் கண்களை நான் வைத்திருக்கிறேன். அவரை நோக்கி நாம் நம் கண்களை வைத்திருக்கும் பொழுது எல்லா வலைகளிலும் இருந்து, சத்ருவானுடைய எல்லா சூழ்ச்சிகளிலும் இருந்து அவர் எங்களை காக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். விலன் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.